என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் வருகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கும் பொழுது உண்மையிலே நமக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்திற்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மையை மறைத்ததால ஒரு உயிரிழப்போடு முடிந்திருக்க வேண்டிய கள்ளக்குறிச்சி சம்பவம் இப்பொழுது 42 உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறது. அப்படி என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்துவிட்டார் என்ற கேள்வி எழுதலையா? முதல்ல கள்ளக்குறிச்சியில ஒரு பிணம் எழுது. அவர் கள்ளச்சாராயத்தை குடிச்சுதான் இறந்திருக்கிறாரு. அது பெரிய அளவுல யாருக்குமே தெரியல. அந்த சாவுக்கு போனவங்க எல்லாரும் திரும்ப போய் அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சவங்களுக்கு எல்லாம் வயிற்றால போக ஆரம்பிச்சிருக்கு, பேதி. அவங்க எல்லாரும் போயிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல ஒன்றன் பின் ஒன்றாக 6 பிணங்கள் விழுகிறது. அந்த 6 பிணங்களையும் ஊருக்குள்ள கொண்டு வராங்க. ஊரே கதறி எழுது. இந்த நேரத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல இறந்த இந்த சம்பவத்தை பற்றி நான் ஏற்கனவே ஆய்வு செய்தேன். அதுல இது கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட இறப்பு இல்ல, இவங்களுக்கு ஏதோ வயிற்று வலி வந்து இந்த இறப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை கொடுத்துட்டார். ஆனால் கள்ளச்சாராயத்தை குடித்ததாலதான் அந்த நபர் இறந்தார். அவர் பேரு சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இறந்த அந்த நபர், அவருடைய இறப்புக்கு வந்தவர்கள் பிறகு ஒரு 6 பேர் இறக்குறாங்க. இந்த 6 பேர் இறக்கும் போதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் கள்ளச்சாராயத்தை குடித்ததாலதான் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேக் நியூஸை யாராவது சமூக வலைதளங்கள்ல பரப்புனீங்கன்னா எல்லாரு மேலேயும் குண்டாஸ் பாயும், எல்லாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு மிரட்டல் விடுக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லோருமே இறந்தவங்க எல்லாம் கள்ளச்சாராயத்துல இறக்கல, அவங்களுக்கு ஏதோ வயிற்று பிரச்சனை ஏற்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரோட இறப்புக்கு வந்தவர்கள் எல்லாம் மீண்டும் போய் அதே சாராயத்தை கொடுத்திருக்காங்க. மீண்டும் போய் அதே சாராயத்தை குடிச்சிருக்கான். அதன் பிறகு ஒரு சாவுக்கு வந்தான், குடிச்சானுங்க. அதன் பிறகு 6 போனம் வந்தது ஒரே ஊருக்கு. அந்த 6 சாவுக்கு வந்தவன் குடிச்சானுங்க. இன்னைக்கு 100 பேருக்கு மேல மருத்துவமனையில் இருக்கான். இப்ப 42 பேர் ஒட்டு மொத்தமா இறந்து போயிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்திற்கு நல்லவராக நடந்துக்கணும், முதலமைச்சருக்கு நல்லவராக நடந்துக்கணும். கள்ளச்சாராயம் எல்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைத்து ஆட்சியாளர்களை காப்பாற்றி, காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றி, நிர்வாகத்துறையில் இருக்கின்ற ஊழல்வாதிகளை எல்லாம் காப்பாற்றிய ஆட்சி தலைவரால இறந்து போனது 42 உயிர்கள். இப்ப பேக் நியூஸ பரப்புனது யாரு? மாவட்ட ஆட்சித்தலைவர். பேக் நியூஸ பரப்புனீங்க, உங்க மேல குண்டாசு பாஞ்சிரும். ஏன்னா தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கின்ற உண்மை செய்திகள் இதெல்லாம். இப்படி மக்களை சற்று அச்சுறுத்தி வையுங்கள், இல்லைன்னா ஆட்சியாளர்களை பத்தி வர்றவன் போறவெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் பயமுறுத்தியே வையுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு போட்டிருக்கின்ற கட்டளை. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? 42 பேர் இறந்து போயாச்சு. ஒரே இடத்துல கொண்டு போய் 22 பேரை தகனம் பண்ணி இருக்கீங்க. சாதனை அது. திராவிட மாடல் ஆட்சியில இது மிகப்பெரிய சாதனை. ஒரே இடத்துல 22 பிணங்கள் தீமூட்டப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம இந்த சம்பவங்களை பத்தி பேசும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி அந்த அதிர்வுகள் நமக்கே எப்படி இருக்கு. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆஹா ஓஹோன்னு வாழற குடும்பத்திலேயே அந்த குடும்ப தலைவன் இறந்து போயிட்டா அந்த குடும்பம் அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம தவித்து நிற்கும் சில நாட்கள். இதுவெல்லாம் சராசரி குடும்பங்கள் இல்ல, மிகவும் கீழ்மட்டத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற மக்கள். இவர்களுடைய வாழ்க்கையில குடும்ப தலைவன் போயிட்டா அந்த குடும்பம் என்ன நிலைக்கு ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. தமிழக அரசு கொடுக்கிற 10 லட்சம் நிவாரணம் பத்தி நான் பேச மாட்டேன். நிவாரணத்தை யாரும் கேட்கல. நிவாரணம் இதற்கு தீர்வு அல்ல. கள்ளச்சாராயம் குடிச்சா இறந்துடுறாங்க.
அப்ப டாஸ்மார்க்ல இருக்கிறது நல்ல சாராயத்தை குடிக்க சொல்றீங்களா நீங்க? இப்ப திமுக காரணங்கள்லாம் என்ன பேசுறானுங்க தெரியுங்களா? நல்ல சாராயம் குடிக்க கூடாதுன்னு தான் நாட்டுல வந்துட்டு அரசாங்கம் நல்ல சாராயம் விற்குது டாஸ்மார்க் கடையை திறந்து. நீங்க போய் நல்ல சாராயத்தை கடையில வாங்கி குடிக்க வேண்டியது தானே, நீ ஏன் போய் கள்ளச்சாராயத்தை குடிச்ச அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கானுங்க திமுகவுடைய 200 ரூபாய் ஊபிஸுங்க. அடா புறம்போக்குங்களே, நல்ல சாராயம்னு சொல்லி 150 ரூபாய்க்கு கோட்டரை வித்து அத்தை வாங்கி குடிச்சு அவன் ஓட்டாண்டி ஆகி இன்னைக்கு கோவணம் வாங்குறதுக்கு கூட அவங்ககிட்ட பைசா இல்லாத நிலையில 150 ரூபாய் கொடுத்து கோட்டரை வாங்கி குடிச்சிருந்தவன் 150 ரூபாய் கொடுத்து 3 பொட்டலத்தை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். 150 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு இருந்தவன் 150 ரூபாய் கொடுத்து 3 பொட்டலத்தை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன அவன் குடி நோயாளியா மாறிட்டான். அவனை குடி நோயாளியா மாத்துனது தமிழ்நாடு அரசு. வெக்கமா இருக்குது எல்லாம் சொல்றதுக்கு. என்ன பண்றது, பேசிதான் ஆகணும். நானும் தமிழ்நாட்டின் குடிமகனா பிறந்துட்டேன், தமிழ்நாடு மக்களோடவே வாழ்ந்துட்டேன். மக்களின் வாழ்வியல் நிலையை பார்த்தா சும்மா இருக்க முடியல. மருத்துவர் ஐயா சொல்ற மாதிரி ஊமை சனங்களா இருக்கிறாங்க. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா என்னை பார்த்துட்டு எனக்கு 1000 பட்ட பெயர்களை வைப்பானுங்க. இவன் தான் குற்றவாளி, இவன் திருட, இவன் மொல்ல மாறி, இவன் முடிச்ச வைக்கி, இவன் பொறுக்கி, இவன் புறம்போக்கு, அத்தனை பேரை நான் அடையாளம் காட்டுறேன். அந்த அடையாளத்தை சுமந்து இருக்கின்ற அத்தனை பேரும் என்னன்னு சொல்லுவான், வாழ்த்துவானா? என்ன வாழ்த்துவான் என்னதான் என்ன வாழ்த்துவான். தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்ன தெரியுங்களாங்க? சினிமாவும் சாராயமும் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. சினிமாவும் சாராயமும் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. ஒரு பக்கம் சினிமா மக்களை அழிக்கிறது, ஒரு பக்கம் சாராய மக்களை அழிக்கிறது. இங்க வாழறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாராய ஆலை முதலாளிகள் மில்லியனராகவும் பில்லியனராகவும் இருக்கான். சினிமா நடிக்கின்ற நடிகர்கள் மில்லியனராகவும் பில்லியனராகவும் இருக்கான். சினிமா பார்க்குறவன் குடும்பமும் சாராயத்துக்கு அடிமையான குடும்பமும் தான் நடு ரோட்ல நிற்குது. இவன் சம்பாதிக்கிற சம்பாதனை தான் அவன் மில்லியனராகவும் பில்லியனராகவும் ஆவறதுக்கு காரணம். இதெல்லாம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இல்லையா? கருணாநிதியும் எம்ஜிஆரும் எடப்பாடியும் இன்னைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலினும் செய்த திராவிட மாடல் ஆட்சி இதுதான். 2016 கள்ளச்சாராயத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு களத்துல இறங்கினாரு டாக்டர் அன்புமணி. தமிழ்நாட்டில் ஏளனம் பேசினவன் எத்தனை பேர்? அதுவும் இந்த திமுகவில் இருக்கிற இந்த பச்சுவந்திங்க இருக்கானுங்களே, எப்படியெல்லாம் பேசுறானுங்க, எப்படியெல்லாம் எழுதுறானுங்க. இன்னைக்கு தெரியுதா மருத்துவர் ஐயாவின் தொலைநோக்கு பார்வை என்னன்னு? இன்னைக்கு தெரியுதா டாக்டர் அன்புமணியின் தொலைநோக்கு பார்வை? யாரு மக்களுக்கானவர்கள், யாரு மக்களுக்கு எதிரானவர்கள், யாரு சாதியவாதி, யாரு சமூக நீதிவாதி இன்னைக்கு தெரியுதா? ஆனா தெரிஞ்சாலே ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா திருடனுக்கு வழிகாட்டியே நீங்க பழகி போயிட்டீங்க. உன் வீட்டுல கொள்ளை அடிக்கிறதுக்கு திருடனுக்கு நீங்களே வழிகாட்டி கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை மாற்றுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பிளாஸ் நியூஸ் இன்றைக்கு, கொட்டும் மழையில் பிணங்களுக்கு மத்தியில் நடந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவர் ஆட்சியில் இருந்தார்? ஆட்சியில் இருக்கும்போது பூர்ண மதுவிலக்கு கொண்டாடுறது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் 3300 கடைகளும், இந்தியா முழுமைக்கும் 93,000 கடைகளை மூடியது. பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட போராட்டத்தை நடத்தி ஹைவேஸ்ல 100 மீட்டருக்கு உள்ள டாஸ்மார்க் கடை இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை நீதிமன்றம் போட்டது. அன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இருந்த அரசு என்ன செய்தது தெரியுமா? மெயின் ரோட்டு பக்கம் இருக்கிற வாசற்படியை மூடிட்டு அந்தாண்ட பக்கம் கதவை திறந்துக்கிட்டாங்க. 3330 கடைக்கு தீர்வு இப்படிதான் கிடைச்சது தமிழ்நாட்டில். இன்றைக்கு அவர் கள்ளக்குறிச்சியில் கொட்டும் மழையில் பிணங்களுக்கு மத்தியில் நடந்தார் முன்னாள் முதலமைச்சர் கே. பழனிசாமி. வெக்கமா இல்லையடா உங்களுக்கெல்லாம்? நீலி கண்ணீர், நேரத்துக்கு தக்க ஒரு வேஷம். திமுக காரையான அயோக்கியம், அதிமுக காரையான யோகியனா? திமுகவும் அதிமுகவும் 2 பேருமே தமிழ்நாட்டின் சாபக்கேடு. தமிழ்நாட்டில் குடிநோயாளிகள் உருவானதுக்கு காரணமே இந்த 2 கட்சியும் தானே. கருணாநிதி சாராயத்தை கொண்டாந்து திணிச்சார், எம்ஜிஆர் அதை பெரிதுபடுத்தினார், ஜெயலலிதா அதை விரிவுபடுத்தினாங்க. அதன் பிறகு வந்த எடப்பாடியும் இன்னைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலினும் அதை வச்சு வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் உண்மை இல்லையா? திமுக காரன் எவனா மக்கள் மீது பற்று கொண்டவன், மனசாட்சி உங்களுக்கு உறுத்துச்சுன்னா திமுக காரன் எவனா நீங்க எழுதுங்க. பாமக தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிரான கட்சி,
திமுக தான் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சி, அதிமுக தான் மக்களுக்காக செயல்படுற கட்சி, பாமக மக்களுக்கு எதிரான கட்சின்னு பேசின அத்தனை அயோக்கியன்களும் அத்தனை பச்சோந்திகளும் இன்னைக்கு வந்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? மானம், சூடு, சொரண, வெக்கம் எல்லாத்தையும் ஒட்ட பயிலுங்க. நீங்க எழுதுவீங்க, இன்னைக்கே வந்துட்டு எழுதுவீங்க. தமிழ்நாட்டின் சாபக்கேடு திமுக அதிமுக. இன்றைக்கல்ல நாளைக்கல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலில் எந்த மாற்றமும் வராது. நேற்று கருணாநிதி, இன்னைக்கு ஸ்டாலின், நாளைக்கு உதயநிதி, அப்புறம் என்பநிதி, இப்படிதான் போகும் அந்த வழி. நான் மேற்கோள் காட்டி இந்த பேர்ல ஒரு பேருனா மக்களின் அடிமட்ட வாழ்வியல் நிலையை உணர்ந்த பேரான்னு சொல்லுங்க. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், என்பநிதி, இப்படி வர இந்த நிதிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் அடிமட்ட வாழ்வியல் நிலையை புரிந்தவர்கள் ஒருத்தர்னா இருப்பாங்களா? வயிற்றுக்கு ஒருவேளை உணவு இல்லைன்னா அந்த மனிதனுடைய உடல்நிலை எப்படியெல்லாம் மாறும்னு இந்த நான் மேற்கோள் காட்டிய அந்த 4 பேருக்கும் தெரியுமா? பசியின் வழி அறியாதவர்கள் இவர்கள். பசியிலேயே வாழுகின்ற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாமர மக்கள். விடுதலை பெற்ற இந்தியா 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. இன்னமும் தமிழ்நாட்டில் பசியும் பஞ்சமும் மாறவே இல்லை. அதுக்கு காரணம் அவர்களுடைய உழைப்பை சுரண்டி டாஸ்மார்க் மூலமாக புடுங்கி கேடுகட்ட கேவலமான தமிழ்நாட்டு அரசு நிர்வாகம் நடக்குது. இன்றைக்கு இறந்து போன இந்த 40 பேரின் உயிரும் கூட இறப்பதற்கு காரணம் அவர்களுடைய ரத்தத்தை இவர்கள் குடித்து விட்டார்கள். அதனாலதான் அவர்கள் இறந்து போனார்கள். அதுதான் உண்மை. ஏன்னா அவர்கள் வந்துட்டு குடிக்கு அடிமையாயிட்டாங்க. எதையோ ஒன்றத்தை குடிச்சே ஆகணும். ஒன்று டாஸ்மார்க்ல வாங்கி குடிக்கணும், பணம் கம்மியா இருந்தாக்கா கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கணும். 2ல எதுனா ஒண்ணு எனக்கு வேணும், இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்ற நிலைக்கு அவர்களை உடல் ரீதியாக பைத்தியக்காரனாக மாற்றி விட்டது இந்த அரசு. இதெல்லாம் இல்லவே இல்லை சண்முகம், நீ சும்மாவே அரசு மேல இப்படியாப்பட்ட பழிய போடாத அப்படின்னு சொல்ற உத்தமர்களே, தயவு செய்து உங்களுடைய கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.